வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம ஏசி சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் இந்த வீடியோ பார்ட் 1. அதில் அதனுடைய டைப்ஸ் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்ஸை ஃப்ராக்ஷனல் ஹார்ஸ் பவர் மோட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர். ஏன் ஃப்ராக்ஷனல் ஹார்ஸ் பவர் மோட்டர்னு சொல்கிறாங்கன்னா, லெஸ் தென் 1 ஹெச்பியில் தான் இந்த ஃபேஸ் மோட்டர்ஸ் அதிகமாக இருக்குது. மோஸ்ட்லி 1 ஹெச்பி அல்லது அதுக்கும் குறைவான கெப்பாசிட்டியில் தான் இந்த மோட்டோர்கள் தயாரிக்கப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. அதனால் இதை ஃப்ராக்ஷனல் ஹார்ஸ் பவர் மோட்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ஸ் பவர் அப்படின்னா அது எவ்வளவு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். மெட்ரிக் ஹார்ஸ் பவர் 735.6 வாட்ஸ், 735.6 வாட்ஸு. பிரிட்டிஷ் ஹார்ஸ் பவர் 746 வாட்ஸ். மெட்ரிக் ஹார்ஸ் பவரில் தான் நம்ம இந்தியாவில் எல்லா மோட்டர்ஸும் குறிச்சிருப்பாங்க. சில மோட்டர்கள் அதில் பழைய மோட்டர்களில் பிரிட்டிஷ் ஹார்ஸ் பவரில் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஃப்ராக்ஷனல் ஹார்ஸ் பவர் நம்ம 1 ஹெச்பி அண்ட் லெஸ் தேன் 1 ஹெச்பி அப்படின்னு சொன்னோம். சில ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா 1.5, 2, 3 அப்படின்னு 10 ஹெச்பி வரைக்கும் இது தயாரிக்கிறாங்க. அது ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட்ஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த மோட்டர்ஸ் ஆர் லெஸ் தென் 1 ஹெச்பி. எங்கெல்லாம் இதை பயன்படுத்துவாங்கன்னா எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்துகிறாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேன், வாட்டர் பம்ப்ஸ், இது எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் தான். கிரைண்டர், மிக்சர் கிரைண்டர் எல்லாமே. ஆஃபீஸஸ்லேயும் ஃபேன்ஸ் இருக்குது, ஏர் கண்டிஷனர்ஸ் இருக்குது, ரூம் கூலர்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்ஸ் நிறைய இருக்குது. கம்ப்யூட்டர்லேயே கூலிங் ஃபேன்ஸ் கூட இருக்குது. அப்புறம் ஃபார்மில் பயன்படுத்துகிறாங்க, வாட்டர் பம்ப்ஸ் அந்த மாதிரி இதுக்கு. ஃபேக்ட்ரிஸில் பயன்படுத்துகிறாங்க, எக்ஸாஸ்ட் ஃபேன் அந்த மாதிரி இவ்வளோலாம் சிங்கிள் ஃபேஸில் நிறைய பயன்படுத்துகிறாங்க. பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாத்துலேயும் நிறைய பெரிய அளவில் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்ஸ் பயன்பாட்டில் இருக்கிறது. இப்போ நம்ம அதனுடைய டைப்ஸை பார்க்கலாம். சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்ஸ் எத்தனை டைப், அதில் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இதில் பார்க்கலாம். மோட்டோருடைய டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர், காமுடேட்டர் மோட்டர், இந்த 2 மேஜர் கேட்டகரியில் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்ஸ் எல்லாமே வந்துடும். அது என்ன ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் அப்படின்னு பார்ப்போம். ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர்னா சிங்கிள் ஃபேஸாக இருக்கிறதுனால 3 ஃபேஸில் 3 ஃபேஸ் இருக்கும். இதில் சிங்கிள் ஃபேஸாக இருக்கிறதுனால ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதில் இருக்காது. அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஃபேஸை 2 ஃபேஸாக 90 டிகிரி ஆங்கிளில் 90 டிகிரி மேக்னெட்டிக் ஆங்கிளில் 2 ஃபேஸாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அதனால் அந்த டைப் ஆஃப் மோட்டர்ஸ் எல்லாமே ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர்னு சொல்லுவாங்க. இண்டக்ஷன் ஏன்னா ஸ்குரில் கேஜ் ரோட்டர் தான் அதில் இருக்கும். 3 ஃபேஸில் இருக்கிற அதே ஸ்குரில் கேஜ் ரோட்டர். அதனால் இண்டக்ஷன் மோட்டர், இண்டக்ஷன் பாஸ் பிரின்சிபலில் ஒர்க் ஆகிறதுனால இண்டக்ஷன் மோட்டர்னு பேர். அடுத்தது காமுடேட்டர் மோட்டர். காமுடேட்டர் நம்ம டிசி மெஷின்ஸில் நிறைய பார்த்துருப்போம். ஏசிலையும் சீரியஸ் மோட்டர்லாம் வரும். இது என்னன்னா காமுடேட்டர் வித் பவுண்டு ரோட்டர். அதனுடைய ரோட்டர் வைண்டிங்கோட இருக்கிற ரோட்டர், நாட் ஸ்குரில் கேஜ் ரோட்டர். ஸோ இந்த 2 மேஜர் கேட்டகரியில் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்ஸை நம்ம பிரிச்சிடலாம். இப்போ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எத்தனை மோட்டர்ஸ், என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட், இண்டக்ஷன் ரன், இண்டக்ஷன் ஸ்டார்ட், இண்டக்ஷன் ரன். பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டர், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், இண்டக்ஷன் ரன், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன். ஷேடட் போல் மோட்டர்ஸ், ஸ்டெப்பர் மோட்டர். இத்தனை கேட்டகரி எல்லாமே இண்டக்ஷன். அது என்னென்னா இண்டக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுது. ரோட்டோருக்கு சப்ளை கொடுக்கறது கிடையாது. அது இல்லாமல் அந்த ரோட்டோர் மோஸ்ட்லி ஸ்குரில் கேஜ் ரோட்டராக இருக்கிறது. இது இந்த டைப் ஸ்பிளிட் ஃபேஸ். இப்போ இன்னொரு டைப் காமுடேட்டர் மோட்டர். அதில் ரிப்பல்சன் மோட்டர், சீரியஸ் மோட்டர். இந்த சீரியஸ் மோட்டர் நிறைய இதில் பயன்படுத்துகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற மிக்சர் கிரைண்டர், ட்ரில்லிங் மெஷின், டெக்னீஷியன்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரில்லிங் மெஷின், கிரைண்டர், கட்டர்னு எல்லா மெஷின்ஸ்லேயும் சீரிஸ் மோட்டர் தான் மோஸ்ட்லி இருக்கும். அதில் ரோட்டோருக்கும் வைண்டிங் இருக்கிறதுனால ரோட்டோருக்கும் சப்ளை கொடுக்கப்பட்டிருக்கும். அது இண்டக்ஷன் மெத்தட் கிடையாது. அது வவுண்டு ரோட்டோர் டைப் மோட்டர்ஸ், காமுடேட்டர் மோட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்தால மேஜர் பார்ட்டுக்குள்ளே வரும். ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்ஸ், ஏசி சிங்கிள் ஃபேஸ் மோட்டர். ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மேக்னெட் பேசிக்ஸை பார்க்கணும். மேக்னெட்னா நீங்கள் ஏதோ
வேறு ஏதோ நினச்சிடோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டை தான் நம்ம ஷார்ட்டாக இ மேக்னெட் போட்டிருக்கோம். இ-காமர்ஸ், இமெயில் அந்த மாதிரி இ மேக்னெட் அப்படின்னு போட்டிருக்கிறோம். மற்றபடி அது எலக்ட்ரோ மேக்னெட், நாட் அ பெர்மனன்ட் மேக்னெட். அதனுடைய பேசிக்ஸை நம்ம இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஒரு கோர். அந்த கோரில் ஒரு காயில் சுத்தப்பட்டு இருக்கிறது. இதுதான் இந்த காயிலுக்கு நம்ம சப்ளை கொடுக்குறப்ப இந்த கோர் வந்து மேக்னெட்டாக ஆகும். இதனுடைய ஒரு எண்டு நார்த் போல், இன்னொரு எண்டு சவுத் போலாக வரும். அது எந்த எண்டு நார்த் போலாக வரும், எந்த எண்டு சவுத் போலாக வரும்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இதில் டைரக்ஷன் வந்து இந்த வழியாக போகிறது. இந்த கோரில் இந்த பக்கமாக நம்ம பார்க்குறப்ப கிளாக் வைஸில் சுத்தப்பட்டிருக்கு. சுத்தின காயில் இதில் கரண்ட் வந்து இங்கேருந்து போகுது. அதாவது பாசிட்டிவ் இங்கேயும் ஒரு டிசி சப்ளை கொடுக்குறதா அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா பாசிட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ் இங்கேயும் இருக்குது. இந்த பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப இது வந்து கிளாக் வைஸில் சுத்தப்பட்டிருக்கு. இப்போ இதில் என்ன ஆகும்னா இதில் கரண்ட் வந்து இங்கேருந்து போய் இதுலேருந்து இங்கே பார்க்க வரும். வரும்போது நம்ம வந்து கார்க் ஸ்க்ரூ ரூலை அதில் அப்ளை பண்ணணும். அந்த பக்கத்துலேருந்து ஒரு கார்க் ஸ்க்ரூவை இதில் நுழைச்சோம்னா அந்த ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணுறதுக்கு எப்படி சுற்றுவோம், அங்கேருந்து பார்க்குறப்ப கிளாக் வைஸில் சுற்றுவோம். இந்த பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப கவுண்டர் கிளாக் வைஸ். நம்ம இங்கேருந்து பார்வை தெரியறதுனால இப்போ கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றுறோம்னு வைங்க. அப்போது இந்த கரண்ட் டைரக்ஷன் இப்படி இருந்தால் இதில் வந்து இந்த ஆரோ போட்டிருக்கிற மாதிரி இதில் ஃப்ளக்ஸுடைய டைரக்ஷன் இருக்கும். அதில் இன்டியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் இருக்கும். அது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்ஸ் வரும். இப்போ ஒவ்வொரு ஒயர்லையும் காயில் சுத்தப்பட்டிருக்கிற எவ்வரி ஒயர் இதே மாதிரி ஃப்ளக்ஸு ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ அந்த ஃப்ளக்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சுற்றாது. காயில் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக கலக்கமாக போட்டிருக்கிறோம், தள்ளி தள்ளி போட்டிருக்கோம். நார்மலாக நெருக்கமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப எல்லாம் சேர்ந்து ஒரு குமுலேட்டிவ் ஃப்ளக்ஸாக வரும். அந்த ஃப்ளக்ஸ் இந்த காயிலுடைய இந்த கோருடைய சென்டர் வழியாக போய் அவுட்டர் வழியாக இப்படியும் சரி இப்படியும் சரி அதை சுற்றி 4 திசைகளிலுமே சுற்றி திருப்பி இங்கே வர மாதிரி இருக்கும் அதனுடைய ஃப்ளக்ஸு. இது வந்து இந்த ஆரோ டைரக்ஷனுக்கு. இப்போ இந்த கரண்ட் டைரக்ஷன் மாறுச்சுன்னா இது அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். அவ்வளோதான். இப்போ இதை வச்சு நம்ம சவுத் போல் நார்த் போல் சொல்லிடலாம். அது என்ன கான்செப்ட்னா இந்த கோருக்கு உள்ள அந்த ஃப்ளக்ஸ் வந்து கோருக்கு உள்ள ஒரு இடத்துலேருந்து இன்னொரு எண்டுக்கு போகுது. அப்போது அது ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து ஸ்டார்ட்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எஸ், அது வந்து சவுத் போல்னு வச்சுடுங்க. அது முடிகிற இடம் நார்த் போல். அப்புறம் வெளியில் கோருக்கு வெளியில் கூடி திருப்பி சவுத் போலுக்குள்ளே அது வரும் அந்த ஃப்ளக்ஸு. இது வந்து ஒரு மேக்னட்டிசம் அண்டு இ மேக்னெட்டுடைய பேசிக்ஸ். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் எப்படி ஸ்பிளிட் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிட முடியும். அதுக்காக தான் இந்த ஸ்லைடு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். பல்சேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது என்ன பல்சேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸில் நார்மலாக சிங்கிள் ஃபேஸ் மோட்டார்ஸில் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸில் நார்மலாக ஒரே ஒரு ஃபேஸ் தான் இருக்கும். இப்போ 3 ஃபேஸ் ஏசி 3 ஃபேஸ் நம்ம கொடுத்துருந்தோம்னா அதில் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உற்பத்தி ஆகுங்கிறது நமக்கு தெரியும். சிங்கிள் ஃபேஸில் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உற்பத்தி ஆகாது. அப்போ என்ன வரும்னா பல்சேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வரும். அது என்ன பல்சேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா அந்த போலுடைய டைரக்ஷன் ஏசி சப்ளையில் நார்த்து சவுத்துன்னு மாறும். அதனுடைய ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டி கூடி குறையுமே தவிர அது ரொட்டேட் ஆகாது, ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட் ஆகாது. அதனால் அதுக்கு பேர் வந்து பல்சேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 2 போல் மோட்டருடைய ஒரு ஷீமேட்டிக் டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா 2 போல் இருக்குது. 2 போலுக்கும் சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை கொடுத்துருக்கோம். காயில் வந்து இந்த போலுக்கு ஆப்போசிட்டாக இதில் சுற்றிருக்கோம். இது வந்து இந்த எண்டு நார்த்தாக இருந்தால் இது சவுத்தாக இருக்கும், இது சவுத்தாக இருந்தால் இது நார்த்தாக இருக்கும். அந்த மாதிரி சுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த ஆரோவை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதில் ஒரு ஸ்குரில் கேஜ் ரோட்டோர் இருக்குது. இதான் அந்த ரோட்டோர் பார்ஸ். 2 எண்ட்லேயும் அந்த ரோட்டோர் பார்ஸ் வந்து ஷார்ட் சர்க்கியூட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸ்குரில் கேஜ் ரோட்டோர் இருக்குது. இதில் ஒரு பல்சேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஏசி சப்ளை கொடுக்குறோம். ஏசி சப்ளைனாலே ஒரு டைரக்ஷன் கிடையாது, 2 டைரக்ஷனுக்கும் ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த இதை பார்க்குறதுக்கு முதல்ல பாசிட்டிவ் ஆல்டர்னேஷன் நடக்கிறப்ப இதில் என்ன நடக்குதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவ் ஆல்டர்னேஷனில் நடக்கும். இப்போ நம்ம ஒரு ஆஃப் சைக்கிள் சைன் வேவ் ஆஃப் சைக்கிளை எடுத்துக்கிட்டோம். பாசிட்டிவ் ஆல்டர்னேஷன் இதில் என்ன ஆகுதுன்னா அதனுடைய வோல்டேஜ் ஆர் கரண்ட் அதனுடைய வேல்யூ வந்து 0லேருந்து மேக்ஸிமம் போகுது, திருப்பி 0க்கு வருது. ஸோ இந்த பாசிட்டிவ் ஆல்டர்னேட்டில் பாசிட்டிவ் சைடில் மேக்ஸிமம் போயிட்டு 0க்கு வருது. இதுதான் பாசிட்டிவ் ஆல்டர்னேட். இதில் என்ன நடக்கும்னா நார்மலாக நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக்
அதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்னென்னா, நார்மலாக ஃபாரடேஸ் லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கண்டக்டரை ஒரு ஒயரை நம்ம அசைச்சாலோ அல்லது அசையாமல் இருக்கிற ஒரு ஒயரில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம அசைச்சாலோ அந்த கண்டக்டரில் வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும் அப்படிங்கிறத ஃபாரடேஸ் லா சொல்லுது. ஓகே, லென்ஸ் லா என்ன சொல்லுது? ஒரு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டால் இன்னொரு கண்டக்டரில் உற்பத்தி ஆகிற ஒரு இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அது என்ன செய்யும்னா அதை உற்பத்தி செய்ய வச்ச அந்த ஃபீல்டே ஆப்போஸ் பண்ணுன்னு சொல்லுது. இந்த 2 லா, அப்புறம் கார்க் ஸ்க்ரூ லா, அந்த 3 லாவையும் வச்சு தான் நம்ம இதை புரிஞ்சுக்கிட போகிறோம். இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் வந்து நம்ம இந்த ஒயர் காயில் சுற்றி இருக்கிற டைரக்ஷனை பொறுத்து பாசிட்டிவ் ஆல்டர்னேஷனில் பாசிட்டிவ் டைரக்ஷன் இந்த மாதிரி இருந்தால் இப்படி வந்து இங்கே வந்து இந்த ரிட்டர்ன் வருது, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா இதில் வந்து இது சவுத் போலாகவும் இது நார்த் போலாகவும் இருக்கும். அப்போது என்ன பண்ணும், எப்போவுமே நார்த் போல்லேருந்து இப்போ சவுத் போல் இந்த பார்ட் ஆஃப் மேக்னெட்டில் இது சவுத்து இது நார்த்து. ஆனால் அந்த மோட்டோரை பொறுத்த வரைக்கும் இது நார்த்து இது சவுத்து, நடுவில் உள்ள ஃப்ளக்ஸ் எல்லாம் அந்த ரோட்டோர் வழியாக ஃப்ளக்ஸு கிராஸ் ஆகுது. அப்போது நார்த்துலேருந்து சவுத்துக்கு வெளிப்பக்கமாக அந்த ஃப்ளக்ஸு ட்ராவல் பண்ணும். அதுதான் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அதே ஃப்ளக்ஸு இதே நார்த்துலேருந்து வெளிப்பக்கமாக சவுத்துக்கும் வரும். அது இப்போ நமக்கு இந்த விளக்கத்துக்கு தேவையில்லைங்கிறதுனால நம்ம மென்ஷன் பண்ணல. நார்மலாக பக்கத்தில் இருக்கிற மேக்னெட்டுக்கும் இதுலேருந்து ஃப்ளக்ஸு போகும். அதனால் இந்த நார்த் டு சவுத்தை நோக்கி அவுட்டரில் ஒரு கோருக்கு வெளியில் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் இருக்கும். கோருக்குள்ளே எப்படி இருக்கும்னா சவுத்துலேருந்து நார்த்தை நோக்கி இருக்கும். உங்கள் கூட பாருங்கள், சவுத்துலேருந்து நார்த்தை நோக்கி ஃப்ளக்ஸுடைய டைரக்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் வந்துருச்சு. எதனால் வந்துச்சுன்னா அந்த பாசிட்டிவ் ஆல்டர்னேஷனால ஃப்ளக்ஸ் வந்துருச்சு. இந்த ஃப்ளக்ஸுடைய வேல்யூ மாறிட்டே இருக்குது. இந்த ஃப்ளக்ஸ் வந்து மாறாமல் ஒரே வேல்யூவில் வோல்டேஜ் இருந்தால் இதில் எந்த விதமான வோல்டேஜும் இன்டியூஸ் ஆகாது. ஒன்று கண்டக்டர் அசையணும், இல்லைன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அசையணும். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகுதுன்னா பல்சேட்டிங் ஆகுது, வேல்யூ கூடி குறையுது. அப்படி வரும்போது என்ன ஆகும், இதில் வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும். அப்படி இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜ் லென்ஸ் லா படி என்ன செய்யும், இந்த கண்டக்டர் பார் எல்லாத்துலேயுமே வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும். அந்த வோல்டேஜ்னால ஒரு கரண்ட் வரும். அந்த கரண்ட்னால ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதில் உருவாகும். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அஸ் பர் லென்ஸ் லா என்ன செய்யும்னா இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை எதுக்கும். லென்ஸ் லாவுக்கு இன்னொரு விளக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, வளர்த்த கடா மார்பில் பாய்ந்ததடான்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நம்ம வளர்த்த கடாவே நம்ம மார்பில் வந்து பாயிற மாதிரி இது உருவாக்குன ஃப்ளக்ஸே இதை எதிர்க்கிறது. அதான் அதனுடைய கான்செப்ட், லென்ஸ் லாவுடைய தமிழாக்கம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் நார்த் போல்லேருந்து இந்த இடைப்பட்ட கோருக்கு நடுவில் உள்ள கேப்பில் ஏர் கேப்பில் ஃப்ளக்ஸு போகுது. அப்படி போகிற ஃப்ளக்ஸை இந்த கண்டக்டர்ஸில் உருவாகிற இந்த இது கட் பண்ணுறதுனால ஏற்படுகிற ஃப்ளக்ஸ் வந்து எதுக்கும். அதுதான் முதல்ல எதுக்கும்னு நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன் போட்டாச்சு. அப்போ இந்த கண்டக்டரில் என்ன சர்க்கிள் வந்து என்ன டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறத இதை வச்சு முடிவு பண்ணிடலாம். கீழே இந்த ஆரோவுக்கு கீழே, அதாவது கீழே உள்ள ரோட்டோர் பார்ஸ்ல எல்லாம் கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்கும். இந்த ரோட்டோருக்கு மேலே உள்ள பார்ஸ் எல்லாம் கிளாக் வைஸில் இருக்கும். அப்போ தான் இந்த ஆரோவும் மேட்ச் ஆயிருக்கு, இந்த ஆரோவும் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இது எதுக்கும் லென்ஸ் லா வச்சு நமக்கு தெரியும் டெஃபினட்டாக இது எதுக்கும். அப்போ எதுக்கும்னா இது எப்படி டைரக்ஷன் இருக்குங்கிறத இதை வச்சு நம்ம முடிவு பண்ணி டைரக்ஷனை மார்க் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம்னா, எல்லாமே பாசிட்டிவ் ஆல்டர்னேஷன்னா நெகட்டிவ்க்கு இன்னும் போகலை. ஓகேங்களா? இப்போ நம்ம இது வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குன்னா கார்க் ஸ்க்ரூ ரூலில் கரண்ட்டு இங்கே பார்க்க வருதுன்னு அர்த்தம். அங்கே பார்க்க போல இங்கே பார்க்க, அதாவது ஸ்க்ரூவுடைய டிப்பு, அந்த டிப்பு இங்கே பார்க்க இருக்குன்னு அர்த்தம். மேல் பகுதியிலலாம் கிளாக் வைஸில் இருக்குன்னா கார்க் ஸ்க்ரூவுடைய அந்த ஸ்க்ரூ ஹெட் இருக்குல்ல, இதுதான் ஹெட்டு, ஸ்க்ரூ ஹெட்டு இருக்குது, ஸ்க்ரூ அந்த பக்கமாக இருக்குது. அப்போ கரண்ட் டைரக்ஷன் அங்கே பார்க்க இருக்குது. அப்போது இதனுடைய அப்பர் பார்ஸில் எல்லாமே கரண்ட் டைரக்ஷன் அங்கே பார்க்கவும், லோவர் பார்ஸில் எல்லாமே கரண்ட் டைரக்ஷன் இங்கே பார்க்கவும் இருக்கும். இது வந்து இப்போ நமக்கு தெளிவாயிடுச்சு. இதன் மூலமாக என்ன ஆகும்னா, ரெண்டுலேயும் மாறி மாறி இருக்கிறதுனால ஒரு ரிசல்டன்ட் டார்க் உருவாகும். அந்த டார்க் என்ன செய்யும்னா, அப்பர் பாரில் உள்ள டார்க் வந்து கீழே பார்க்க, இந்த ரோட்டோர்ஸை கீழே பார்க்க பாராக ஒரு ஃபோர்ஸ் உண்டாகும். கீழே உள்ள பாரில் உருவாகிற டார்க் வந்து மேலே பார்க்க உண்டாகும். ஸோ இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட், ரெண்டுமே ஈக்குவல். ஏன்னா நம்பர் ஆஃப் பார்ஸ் வந்து பாதியாகிறப்ப ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ரெண்டுடைய ரிசல்டன்ட் டார்க் வந்து
0. அதனால நோ நெட் டார்க் இதில் இருக்கும். நோ நெட் டார்க், ஆனால் ஒன்று மேலே பார்க்கும் ஒன்று கீழே பார்க்கும் இருக்கனால என்ன ஆகுனா இதில் வந்து ஒரு சின்ன ஒரு அசை கூட இல்லாமல் அப்படியே ஒரு ஒரு பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஒரு மேக்னெட்டில் பிடிச்சிக்கிட்டா இருக்கும். அந்த மாதிரி இந்த ரோட்டோர் நின்றுட்டு இருக்கும். ஸோ இதுக்கு இந்த ஃப்ளக்ஸ் மெயின் ஃப்ளக்ஸு, இது வந்து ரோட்டோர் ஃப்ளக்ஸு. அதனால் உருவாகிற நெட் டார்க் வந்து இதில் கீழே பார்க்கவும் இதில் மேலே பார்க்கவும் இருக்கும். அதனால் இந்த ரோட்டோர் சுத்தாது. இது ஒரு பல்சேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய மேல் பாதி. இப்போ அதனுடைய கீழ்ப்பாதியை பார்ப்போம். அதனுடைய கீழ்ப்பாதியில் மற்றதெல்லாம் நம்ம அப்போ விளக்கணும் அதே மாதிரி தான். ஆனால் போல் வந்து இங்கே நார்த்தும் இங்கே சவுத்தும். மேல் பாதியில் பாருங்கள், இங்கே சவுத்தும் இங்கே நார்த்தும் இருந்துச்சு. இப்போ வந்து இங்கே நார்த்தும் இங்கே சவுத்தும் அப்படியே மாறிடும். ஏன்னா கரண்ட் டைரக்ஷன் மாறிடுச்சு. இப்படி போயிட்டு இப்படி வருது. ஸோ செகண்ட் ஹாஃபில் இப்படி இருக்குது. அப்போ என்ன ஆகுனா ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் இப்படி வந்துடும். இது ரோட்டோர் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ வந்து இந்த பார்ஸில் கரண்ட் டைரக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அப்படி அதில் இருந்ததுக்கு ஆப்போசிட் ஆகிரும். அப்பவும் என்ன செய்யும், இது மேலே போகிறப்ப என்ன செய்யும், கீழே பார்க்கவும், இது கீழே இருக்கிறது மேலே பார்க்கவும். நெட் டார்க் ரிசல்டன்ட் டார்க் இருக்கும். டார்க்குடைய டைரக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ நெட் டார்க் வந்து 0 தான். ஸோ ஏசி சப்ளை ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில் இதில் பல்சேட்டிங்கில் வோல்டேஜ் உருவாகிருக்கும். ஆனால் டார்க் வந்து அதை சுத்த விடாமல் அப்படியே ஹோல்ட் பண்ணிடும். ஏன்னா ரெண்டு பக்கமும் ஒரே ஃபோர்ஸ் ஆப்போசிட் அமுக்கிறதுனால ரோட்டோர் சுத்தாது. அப்போ பல்சேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்காது அப்படிங்கிறது நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த மோட்டரை நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த இப்படி இருக்கிற ஒரு மோட்டரை நம்ம லேசாக அது ஒரு ஹம்மிங் சவுண்டோடு அப்படியே வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். நம்ம இந்த மோட்டர் புள்ளியை லேட்டாக அப்படி சுற்றி விட்டோம்னா நம்ம என்ன டைரக்ஷன் சுற்றுறோமோ அந்த டைரக்ஷனில் சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்போ இதில் ஒரே ஒரு செட் ஆஃப் காயில் தான் இருக்குது. அந்த ஒரு செட் ஆஃப் காயில்ஸில் அந்த மோட்டர் சுற்றும். எப்போன்னா நம்ம ஸ்டார்டிங் கிடையாது, அதுக்கு ஸ்டார்டிங் இது வந்து அதால் பண்ண முடியாது. ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் ஒரு பல்சேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியாது. நம்ம சுற்றி விடணும். நம்ம இப்படி சுற்றி விடணும், இங்கே பார்க்க சுற்றும். இது வந்து நம்ம வீட்டில் ஃபேனில் பார்த்துருப்பீங்க. ஃபேனில் நார்மலாக 2 காயில் உண்டு, மெயின் அண்ட் ஆக்சிலரி. அந்த கெப்பாசிட்டர் ஏதாவது வீக்காக போய் ஓப்பன் சர்க்கியூட்டாக இருந்துருச்சுன்னா ஆக்சிலரி ஒர்க் ஆகாது. அப்போ ஃபேன் வந்து சுத்தாமல் ஹம்மிங்கில் அப்படியே மெதுவாக ஆடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு குச்சி எடுத்து அந்த ஃபேனை சுற்றி விட்டோடனே நம்ம சுற்றுற டைரக்ஷனில் சுற்றும். அது அந்த கான்செப்ட் இதில் தான் வருது. ஸோ அப்போ ஒரு காயிலில் ஸ்டார்டிங் கிடையாது, நோ செல்ஃப் ஸ்டார்டிங். நம்ம சுற்றி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நம்ம ஒவ்வொரு டைம் மெஷினெல்லாம் சுற்றி ஸ்டார்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் பாசிபிள். அப்போ சுத்த வைக்கிறதுக்கு ஸ்டார்டிங் தேவைப்படுது. அந்த ஸ்டார்டிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்ப்ளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருடைய கான்செப்ட், ஒரு சிங்கிள் ஃபேஸை டபுள் ஃபேஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப அது பாலிஃபேஸ் ஆகிறதுனால பாலிஃபேஸ் டபுள் அல்லது 3 or 6 whatever it is, அதுக்கு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதால் உருவாக்கிக்கிட முடியும். ஸோ நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா இதில் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக்கிடலாம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஸ்ப்ளிட் ஃபேஸுடைய ஒரு 2 போல் ஸ்டேட்டாருடைய டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா இது எம்னு போட்டிருக்குது மெயின் காயில் இதுக்கு இப்படி சுற்றி இருக்காங்க. இதில் வந்து ஆக்சிலரி காயில் ஏ டேஷ். மெயின் காயிலில் எம் டேஷ். ஏன் எம் டேஷ் போட்டிருக்கோம்னா இந்த போலுக்கு ஆப்போசிட்டில் இந்த போல் இருக்கும். இதை நார்த்து சவுத்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாதுன்னா ஏசி சர்க்கியூட்டில் சப்ளை எவ்வரி மில்லி செகண்ட் 10 மில்லி செகண்டுக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ மாறுறப்ப இது நார்த்து இருக்கப்போ சவுத் இருக்கும், இது சவுத் இருக்கப்போ இது நார்த் இருக்கும். அவ்வளோ அதனால் நம்ம குறிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டோம், இதுக்கு ஆப்போசிட் போலுங்கிறதுக்காக எம் டேஷ் ஏ டேஷ். எம்ங்கிறது மெயின் வைண்டிங், ஏங்கிறது ஆக்சிலரி வைண்டிங். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 வைண்டிங் இதில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. 2 வைண்டிங்கும் 90 டிகிரி. இது வந்து 2 போல் மோட்டருங்கிறதுனால 360 டிகிரி. அதே மெக்கானிக்கல் டிகிரி மாதிரியே இதுக்கும் 90 டிகிரி தான். 2 மோட்டர் காயிலையும் ஃபிசிக்கலி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் காயில், அதே மெயின் காயிலுடைய இன்னொரு ஆக்சிலரி காயில் 2 கடையில் 90 டிகிரி ஃபேஸ் ஆங்கிள் இருக்கிற மாதிரி, மேக்னெட்டிக் ஆங்கிள் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 2லேயுமே உள்ள கரண்ட் வந்து அவுட் ஆஃப் ஃபேஸாக இருக்கணும். இந்த காயில் மெயின் வைண்டிங்குடைய கரண்ட்டுடைய சைன் வேவும் ஆக்சிலரி வைண்டிங்குடைய கரண்ட் சைன் வேவும் அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மெயின் வைண்டிங்குடைய ரியாக்டன்ஸ் ஆக்சிலரி வைண்டிங்குடைய ரியாக்டன்ஸ்லேருந்து மாறி இருக்கிற மாதிரி, அதாவது மெயின் வைண்டிங்லேருந்து ஆக்சிலரி வைண்டிங்குடைய ரியாக்டன்ஸ் வேறு இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்போ 2உடைய ரியாக்டன்ஸ் வேறு இருக்கணும். 2லேயுமே அந்த கரண்ட்டுடைய சைன் வேவ் வந்து அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். 2 ஒன்று போல் இருக்காது.
அதுவும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். இது 4 போல் அப்படின்னா 45 டிகிரியில் இருக்கும். இது 6 போல் 8 போல்னா அதுக்கு இருந்தாலும் மாறும். இப்போ நம்ம 2 போல் பார்க்குறதுனால 90 டிகிரி அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். 90 டிகிரியில் இருக்கும். இப்போ வந்து ஸ்பிளிட் ஃபேஸ் டு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி பண்ணலாம்? ஸ்பிளிட் ஃபேஸு 2 காயில் ப்ராவைட் பண்ணியாச்சு. ஒன்று மெயின், இன்னொன்று ஆக்சிலரி. ஸ்பிளிட் ஃபேஸ் டு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். இது வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ். இப்போ நம்ம ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று 90 டிகிரியில் அதில் நம்ம ஃபிசிக்கலி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எம் டேஷ் ஏ டேஷ் 90 டிகிரி இருக்குது. ஸோ அதில் என்ன ஆகும்னா இப்போ வந்து எம் மேக்ஸிமமில் இருக்கிறப்ப ஏ வந்து 0ல் இருக்கும், ஏன்னா 90 டிகிரி. அதுக்கப்புறம் அந்த சைன் வேவுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஏயுடைய ஆக்சிலரியுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துருக்கோம். அப்போ எம் வந்து மேக்ஸிமமில் இருக்கும். ஸோ இந்த பொசிஷன் நம்ம 0 பொசிஷன், ஒரு பொசிஷன் ஏ அப்படின்னு வச்சுட்டா ABCDEன்னு வச்சுட்டோம்னா இது வந்து ஏல வந்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த பொசிஷனில் பொசிஷன் 1 முதல் பொசிஷன் வந்து 0 டிகிரி. 0 டிகிரியில் என்ன நடக்குன்னா இந்த காயில் எம் காயிலில் வந்து மெயின் காயில் வைண்டிங்கில் வந்து வோல்டேஜ் இருக்கும், பாசிட்டிவ் ஆல்டர்னேஷனில் இருக்கும். அப்போ அதில் வந்து இந்த எம்ங்கிறதுல கரண்ட் டைரக்ஷன் வந்து அங்கே பார்க்கவும், எம் டேஷில் இங்கே பார்க்கவும் இருக்குது. அதை வந்து இங்கே நோட் பண்ணியிருக்கோம். ஏல பாருங்கள், ஏ டேஷில் பாருங்கள், அது வந்து ஒன்றுமே இல்லை, ஏன்னா 0, அதில் கரண்ட்டே இருக்காது. 0 வோல்ட்டில் கரண்ட்டே இருக்காது. அப்போ ரிசல்டன்ட் எங்கே இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இதனுடைய இது இப்படி இருக்கும். அப்போ சவுத்துலேருந்து ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கிறதுனால சவுத்துலேருந்து நார்த்தை பார்க்க ஃப்ளக்ஸ் வருது. அப்படிங்கிறப்ப இது வந்து இங்கேருந்து இங்கே பார்க்க ஃப்ளக்ஸ் வர்றதுனால இது சவுத்து, இது நார்த். 0 டிகிரியில் போல் வந்து அந்த ஸ்டேட்டர் தான். நான் ரோட்டார் கொடுக்கவே இல்லை, ஸ்டேட்டர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸ்டேட்டரில் பார்த்தீங்கன்னா சவுத் போல் இது, நார்த் போல் இதுவாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னா இது அப்படியே 45 டிகிரி சுற்றுறப்ப 45 டிகிரி வரும்போது ரெண்டும் கிராஸ் ஆகும். 2 வோல்டேஜும் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா, இது வந்து எப்படி கிராஸ் ஆகுதுன்னா, ஆக்சுவலி இது 90 டிகிரியில் இருக்கிறதுனால அந்த நெட் ஃப்ளக்ஸ் அதனுடைய கரண்ட் கிராஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து இதில் வந்து என்ன ஆயிருக்கும்னா, இதில் 45 டிகிரியில் நடக்குன்னு பார்ப்போம். 45 டிகிரியில் ரெண்டுலேயுமே பாசிட்டிவ் வோல்டேஜ் இருக்கும். இது 0னா இது பாசிட்டிவ் வோல்டேஜ், ஏதோ சம் வோல்டேஜ் ஒரு 50%, 60% ஏதோ ஒரு வோல்டேஜ் இருக்குது. அப்போ ரெண்டுலேயுமே பாசிட்டிவ் வோல்டேஜ் ஏ ரெண்டுலேயுமே பாசிட்டிவ் வோல்டேஜ் இருக்கனால அதை ப்ளஸ் சிம்பிளில் போட்டிருக்கோம். பாசிட்டிவ்னா கார்க் ஸ்க்ரூ ரூலில் கரண்ட் டைரக்ஷன் அப்படி இருக்கும். ஏ டேஷ்லையும் எம் டேஷ்லையும் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ இப்போவும் இந்த நெட் ஃப்ளக்ஸ் எப்படி போகுது? இப்படி போகிறதுனால இது சவுத்து, இது நார்த்து. அந்த ஸ்டேட்டருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி மாறிடும். ஸோ இது 45 டிகிரிக்கு சைன் வேவ் மாறுறப்ப இதுவும் 45 டிகிரிக்கு. இப்போ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா கவுண்டர் கிளாக் வைஸில் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறி இருக்கிறது. அடுத்தால 90 டிகிரி. 90 டிகிரியில் M0 ஏ வந்து என்ன இருக்குது? பாசிட்டிவ் 90. அப்போ ஏல வந்து இதில் வந்து ஒரு டைரக்ஷனும் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ இதனுடைய நெட் ஃப்ளக்ஸும் இப்படி தான் இருக்குது. ஸோ சவுத் டு நார்த். அடுத்தால 135 டிகிரி சவுத் டு நார்த். அடுத்தால 180 டிகிரி. இப்போ 180க்கு அப்புறம் அடுத்த 45 225 அப்படி பார்த்துட்டு 270 அப்படி பார்த்துட்டே போனோம்னா இது வந்து ஒரு முழு சுற்று வந்துடும். இப்போ வந்து அரை சுற்று வந்திருக்கு. ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறப்ப இது ஒரு முழு சுற்று வந்துடும். இங்கே இருக்கிற சவுத் வந்து இங்கே வருது, அப்புறம் இங்கே வருது, இங்கே வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ அரை வட்டம் அடிச்சிருச்சு மேக்னெட்டிக் ஃபீல்டு. திஸ் இஸ் வாட் கால்டு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இப்போ நம்ம ஸ்பிளிட் ஃபேஸ் பண்ணுறதுனால ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் என்ன பண்ணிட்டோம்? ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கியாச்சு. இப்போ இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டிலிருந்து ஒரு ரோட்டார் அது எப்படி சுற்றுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய இன்னொரு வீடியோவில் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் டிசைன் அண்ட் ஒர்க்கிங் அப்படிங்கிற நம்ம வீடியோவில் ஏற்கனவே ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கோம். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருடைய டைப்ஸு, அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபிள், அந்த ஸ்பிளிட் ஃபேஸ்லேருந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவீன் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.